ஃபாத்தியான்னு ஓதுவாங்க ரஜப் மாசத்துல. அதுக்கு பேரு ஜாஃபர் சாதிக், அவங்க பேர்ல ஓதப்படுகிற ஃபாத்தியா. ஜாஃபர் சாதிக்னா யாரு? இந்த குடும்பத்தில் வந்தவர்கள் தான், அலி அவர்களுடைய குடும்பத்தில் வந்தவர்கள். ஒரு நல்ல மனிதர் தான் அவர். அலி அவர்களுக்கு வர வேண்டிய நபித்துவத்தை ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாற்றி ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்துட்டாங்க. இப்படி நம்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம் பல நபித்தோழர்கள் உள்ளே புகுந்து அலி அவர்களுக்கு வர வேண்டிய ஆட்சி அதிகாரத்தை பறித்து விட்டார்கள் என்பதெல்லாம் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவதூறு, ஏனைய நபித்தோழர்களின் மீது அவதூறு. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் உள்ள இந்த ஐவருக்கு ஒரு புனிதம் இருக்கிறது. அவங்க வழி வந்த பிள்ளைங்க, அவங்க தான் இமாம், அவங்க தான் இந்த உலகத்தினுடைய இமாம்கள். உலகத்தை ஆளக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய மூமின்கள் அனைவரும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் இவர்கள் தான். இப்படி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்ப பூரியா பாத்தியாலாம் தமிழ்நாட்டில் வந்துச்சுல்ல, ஜாஃபர் சாதிக் அவங்க பேர்ல எப்படி பூரியா பாத்தியா வந்துச்சு? மௌலூதுகள் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் ஓதப்படுகிற எல்லா மௌலூதும் ஷியாயிசத்தை வெளிப்படுத்தக்கூடியவைகள் தான். தமிழ்நாட்டில் முஹர்ரம் மாசத்துல ஒரு காலத்துல பஞ்சா எடுப்பாங்க, இப்போதும் எடுக்கிறாங்க. சென்னையிலேயே சில பகுதிகளில் எடுக்கிறாங்க. பஞ்சாங்கிறது என்ன எடுப்பாங்க? பஞ்சானா பாஞ்ச், 5. மௌலூதுகள்லயே வருகிறது. லீ ஹம்சத்துன், எனக்கு 5 இருக்கிறார்கள், 5 பேர் இருக்கிறாங்க, சும்மா இல்லை. உத்ஃபி பிஹா ஹர்ரல் வபாஇல் ஹாத்திமா, அந்த 5 பேர் மூலம் சுட்டரிக்கக்கூடிய நரக நெருப்பிலிருந்து நான் பாதுகாப்பு தேடிக்கொள்வேன். அந்த 5 பேர் யாரு? அல் முஸ்தபா வல் முர்ததா வபுனாஹுமா வல் ஃபாத்திமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமுள்ள ஏகரிவனின் அருள் நம்மை நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்கள் வழி நடந்த அனைத்து நல்லோர் மீதும், ஜும்மாவினுடைய வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமா. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் 4 புனிதப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒன்றான முஹர்ரம் மாதத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வின் மாதம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இதன் சிறப்பை நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது, அஃலலு சியாமி பாதல் ஃபரீதா, கடமையான நோன்பிற்கு பிறகு வைக்கப்படுகிற சிறப்பான நோன்பு எதிலென்றால் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வின் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் நோக்கப்படுகிற நோன்புதான். ரமலான் மாதத்தில் அல்லாஹ் நம்மின் மீது கடமையாக்கி வைத்திருக்கிற ரமலான் மாத நோன்பை நோக்கிறோம். அந்த நோன்பிற்கு பிறகு இறைவனால் விரும்பப்படுகிற நோன்பு என்று சொன்னால் ஏராளமான நோன்புகள் இருக்கு. திங்கள் வியாழன் வாராந்திர நாட்களில் வைக்கப்படுகிற நோன்புகள் இருக்கிறது. ஏனைய உபரியான நபிகள் நாயகம் கற்றுத்தந்த சுன்னத்தான நோன்புகள் இருக்கிறது. இதில் ரமலான் நோன்பிற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்பான நோன்பு என்று சொன்னால் இந்த முஹர்ரம் மாதத்தில் வைக்கப்படுகிற நோன்பு தான் என்று நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வின் மாதமாகிய முஹர்ரம் என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு இந்த மாதம் அல்லாஹ்வின் பெயரோடு இணைத்து சொல்லப்படுகிற அளவுக்கு வணக்க வழிபாடுகள் எல்லாமும் அல்லாஹ்வுக்குரியது தான். இருந்தாலும் நோன்பின் சிறப்பை நமக்கு நபிகள் நாயகம் எடுத்து சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள், நோன்பு எனக்குரியது, தொழுகையும் அல்லாஹ்வுக்குரியது தான், ஜக்காத்தும் அல்லாஹ்வுக்குரியது. நாம் வணங்கி வழிபடுகிற எல்லா வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ்வின் திருப்தியை நாடி அல்லாஹ்வுக்காக செய்யப்படுகிற வணக்கங்கள் தான். நோன்பின் மகிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொன்னால் நோன்பு எனக்குரியது அப்படின்னு. அதுபோல எல்லா மாதங்களும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற இறைவனின் மாதங்கள் தான். இருந்தாலும் இந்த முஹர்ரம் மாதத்தின் சிறப்பை நமக்கு உணர வைக்கக்கூடிய விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதம் அல்லாஹ்வின் மாதம், ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வின் மாதம் என்று சொன்னார்கள். இந்த மாதத்தில் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நாள், ஆஷூரா தினம் என்று சொல்லப்படுகிறது. ஆஷூரா என்றால் அஷர் என்றால் 10, ஆஷூரா என்றால் 10வது அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த மாதத்தின் 10ஆம் நாள் மிக மிக சிறப்புக்குரிய நாள். எந்த வகையில் இது சிறப்பு பெறுகிறது? நபிகள் நாயகம் காலத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் 3 குறிப்பிட்ட மக்கள் மத்தியில் இந்த நாள் சிறப்புக்குரிய நாளாக இருந்தது. மக்காவில் வாழ்ந்த இணை வைப்பாளர்கள், முஷ்ரிக்கின்கள், அவங்க அல்லாஹுவை நம்பினார்கள், ஆனால் அல்லாஹ் ஒருவன் தான் என்று நம்பவில்லை. அல்லாஹுவோடு சேர்த்து பல்வேறு கற்களையும் சிலைகளையும் வணங்கி வழிபட்டார்கள். அதனால் அவங்க இணை வைப்பாளர்கள் என்று அறியப்படுகிறார்கள். அந்த இணை வைப்பாளர்களிடத்திலும் கூட முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் ஆஷூரா தினம் சிறப்புக்குரிய ஒரு நாளாக நம்பப்பட்டது. அவங்க அந்த நாளை சிறப்புக்குரிய நாளாக கருதுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது, ஆரம்ப காலம் தொட்டே முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள்ல தான் காபாவிற்கென்று 4 பக்க சுவரையும் அடைத்து நிற்கக்கூடிய ஒரு திரை இருக்கிறது அல்லவா,
அந்த திரை போடப்படுகிற நாள் வருஷத்துல ஒரு நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளில் தான் மாற்றப்படும். ஆரம்ப காலத்திலிருந்தே மக்காவில் இணை வைப்பாளர்களின் கட்டுப்பாட்டில் காபா இருந்த காலத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆளுகைக்கு வந்ததற்கு பிறகும் கூட குறிப்பிட்ட காலம் வரையிலையும் காபாவுக்கு திரை மாற்றக்கூடிய ஒரு நாளாக முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் ஆஷுரா தினம் தான் இருந்தது. அந்த நாளில் இணை வைப்பாளர்கள்ட்ட அது ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாளாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இறை தூதர் என்று அறிவிப்பு செய்ததற்கு பிறகு மக்காவில் ஒரு சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்த நிலையிலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏனைய முஸ்லிம்களும் மக்காவிலேயே இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளில் நோன்பு வைத்தார்கள். நபிகள் நாயகம் நோன்பு வைத்தார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்பிக்கை கொண்ட மூமின்களும் நோன்பு வைத்தார்கள். மக்காவில் இருந்த பொழுது இந்த நாளில் நோன்பு வைப்பதற்கு காரணம் காபாவுக்கு திரை மாற்றுகிற ஒரு நாளாக இருக்கிறது, ஒரு சிறப்பான நாள். அந்த அடிப்படையில் அவங்க நோன்பு வச்சாங்க. அதற்கு பிறகு அப்ப முஸ்லிம்களிடத்திலையும் அது சிறப்புக்குரிய ஒரு நாளாக நம்பப்படுகிறது. மதீனாவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. மதீனாவில் யூதர்கள் என்கிற ஒரு சமூகம் ஒரு பெரும்பான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த சமூக மக்கள் மத்தியிலையும் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் சிறப்புக்குரிய ஒரு நாளாகவே இருந்தது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர்றாங்க. அங்குள்ள யூதர்கள்லாம் முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நாள்ல நோன்பு வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அது புதிதாக தெரிகிறது. மக்காவில் உள்ளவங்க அந்த நாளை சிறப்புப்படுத்துறாங்கன்னா அங்க காபா இருக்கிறது, காபாவுக்கு திரை மாற்றக்கூடிய நாள், அதனால அந்த நாளை அவர்கள் சிறப்புப்படுத்துகிறார்கள். சரி, மக்காவில் உள்ளவங்க, மதீனாவில் உள்ளவர்கள் இந்த நாளில் குறிப்பா யூதர்கள் இந்த நாளை ஏன் சிறப்பா நினைக்கணும், இந்த நாளில் யூதர்கள் ஏன் நோன்பு வைக்கிறாங்க, யூதர்கள்ட்ட கேட்கிறாங்க. மதீனா வந்ததற்கு பிறகு யூதர்கள்ட்ட கேட்கிறாங்க, ஏன் இந்த நாளில் நீங்க நோன்பு வைக்கிறீங்கன்னு யூதர்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்ப யூதர்கள் பதில் சொன்னாங்க, ஹாதா யௌமுன் அதீம், இது எங்களுக்கு மகத்துவமிக்க நாள். நஜ்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா, நாங்கள் போற்றுகிற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள் இந்த நாள் தான். அக்ரக ஆல ஃபிரௌன் என்கிற கொடுங்கோலன் மூழ்கடிக்கப்பட்ட நாள், இறைவன் அந்த கொடுங்கோலனை அழித்த நாள் இந்த நாள் தான். ஃபஸாம மூசா ஷுக்ரன் லில்லாஹி, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக, அப்போதிலிருந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹர்ரம் 10ஆம் நாள்ல நோன்பு வைத்தார்கள். அந்த வழியில் நாங்களும் நோன்பு வைத்து வருகிறோம். அப்ப நீங்க எப்படி புரிந்து கொள்ளணும்? இதை யூதர்கள் சொல்றாங்க. யூதர்கள் சொன்ன இந்த பதிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியின் அடிப்படையில், இறை செய்தியின் அடிப்படையில் சரி காண்கிறார்கள். ஆமா, சரிதான், வஹி அதை உண்மைப்படுத்தி விட்டது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பு வரையிலையும் இந்த பார்வை இல்லை. அப்ப இது குறித்த வஹி இல்லை, இறை செய்தி இல்லை. மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகுதான் முஹர்ரம் 10ஆம் நாளில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்கிற இறை செய்தி வருகிறது. முஹர்ரம் 10ஆம் நாளில் தான் ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். அந்த காரணத்தினால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக நோன்பு வைப்பதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முஹர்ரம் 10ஆம் நாளில் நோன்பு வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மட்டும் நோன்பு வைக்கல. ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்த காலகட்டத்திலேயும் நோன்பு வைத்தார்கள். காபாவுக்கு திரை மாற்றும் நாள், அந்த அடிப்படையில் மதீனாவில் உள்ள யூதர்கள் நோன்பு வைத்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். நம்ம காப்பாற்றப்பட்ட இந்த சமுதாயம் காப்பாற்றப்பட்ட நாள். இஸ்ரவேல் சமுதாயம் ஃபிரௌனின் அதிகமான இன்னல்களுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளான ஒரு சமூகம். அந்த சமூகத்தில் பிறந்த அத்தனை ஆண் குழந்தைகளையும் ஃபிரௌன் கொன்று குவித்தான். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வன்முறையை, கொடுமையை எதிர்கொண்ட ஒரு சமூகம், அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு சமூகம். அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் விடுதலை அளித்த நாள், அந்த சமூகத்தின் கொடுமைகளுக்கெல்லாம் இறைவன் முடிவு கட்டிய நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை நம்பிக்கை கொண்ட மோமின்களையும் மிகப்பெரிய அழிவிலிருந்து ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காப்பாற்றிய நாள். அந்த நன்றி விசுவாசத்தை இறைவனுக்கு வெளிப்படுத்துகிற விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைக்க ஆரம்பித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய மக்கள் நோன்பு வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை செய்தியின் அடிப்படையில் அந்த செய்தியை சரிகண்டு மதீனாவில் உள்ள முஸ்லிம்கள் அனைவருக்கும் சொன்னார்கள், முஹர்ரம் 10ஆம் நாள்ல எல்லாரும் கண்டிப்பா நோன்பு வைக்கணும். ரமலான் மாத நோன்பு நமக்கு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு இந்த ஆஷுரா நோன்பு தான் கடமை. கண்டிப்பா நோன்பு வைக்கணும். ஆஷுரா நோன்பு எனக்கு வைக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆரம்ப காலகட்டத்தில் ரமலான் மாத நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுரா நோன்பு தான் கடமை என்கிற அளவில் இருந்தது. எல்லாரும் நோன்பு வைக்கணும். காலையில் ஒருவர் எழுந்திருக்கிறார், காலையில் நான் சாப்பிட்டேன், சாப்பிட்டியா பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் நோன்பு என்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். யார் யாரெல்லாம் நோன்போடு எழுந்திருக்கிறார்களோ அவர்கள் நோன்பை முழுமைப்படுத்தட்டும்,
இல்லை நான் காலையில் சாப்பிட்டேன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் நோன்பை வைத்துக் கொள்ளுங்கள், நோன்பை தொடருங்கள் என்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷூரா தினத்திற்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எப்போது ரமலான் மாத நோன்பு ஃபர்லு கட்டாய கடமை என்று ஆனதோ அதற்கு பிறகுதான் ஆஷூரா நோன்பை நபிகள் நாயகம் தளர்த்தினார்கள்னா எப்படி, கடமை இல்லை, கட்டாயம் வைக்கணுங்கிறது இல்லை. இப்போ நம்ம இருக்கிறோம்ல, இப்போ நாளைக்கு நமக்கு முஹர்ரம் மாதத்தினுடைய 9ஆம் நாள், நாளை மறுநாள் 10ஆம் நாள், 2 நோன்பு நம்ம வைக்கணும். இந்த 2 நோன்பும் கட்டாயம் என்கிற கருத்தில் வைக்கவில்லை. ரமலான் மாத நோன்பு தான் கட்டாயம், இது சிறப்பு, வைத்தால் ஒரு அல்லாஹ்வின் புறத்தில் நமக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது என்கிற அடிப்படையில். அப்போ ரமலான் மாத நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு கட்டாயம் இல்லை, விரும்பினவங்க வைங்க, வைத்தால் சிறப்பு இருக்கிறது. என்ன சிறப்பு? ஒரு வருட பாவத்திற்கு பரிகாரம். முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளில் ஒருவர் நோன்பு வைத்தால் ஒரு வருட காலத்திற்கு பரிகாரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்படியே சில காலம் ஓடியது. 10ஆம் நாள் மட்டும் தான் ரசூலுல்லாஹ் நோன்பு வைத்துக் கொண்டு இருந்தார்கள். ஆஷூரானா 10 தான், அந்த ஒரு நாளில் தான் நோன்பு வச்சாங்க. மூமின்களும் அந்த ஒரு நாளில் தான் நோன்பு வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் மரணம் அடைவதற்கு முன்பு இறுதி காலகட்டத்தில் தான் நபிகள் நாயகம் சொன்னார். ஏன்னா வஹி என்பது படிப்படியாக தான் நமக்கு வரும், அது அல்லாஹ் அதில் ஒரு ஹிக்மத், ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறான், அது குறித்து தனி செய்தி. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதியில் சொன்னாங்க, யூதர்களுக்கு நம்ம மாறு செய்யணும், அவங்களும் 10ஆம் நாள் நோன்பு வைக்கிறாங்க, நாமும் 10ஆம் நாள் நோன்பு வைக்கிறோம், ஆனால் இந்த நாளை நம்ம நோன்பு வைத்தே ஆகணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உரிமை கொண்டாடுவதற்கு யூதர்களை விட நாம் தான் அதிக தகுதி படைத்தவர்கள். நபிகள் நாயகம் சொன்னது, அவர் சொன்ன ஏகத்துவ கொள்கையில் நாம தான் இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் மத்தியில் பரப்பிய தௌஹீத் என்கிற ஏகத்துவ கொள்கையில் நாம் இருக்கிறோம். யூதர்களை விட மூசாவிற்கு உரிமை கொண்டாடுவதற்கு நாமே அதிகம் தகுதி பெற்றவர்கள், நாம் அந்த நாளில் நோன்பு வைத்தே ஆகணும். அப்போ யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் முன்னால் ஒரு நாள் 9ஆம் நாள் நம்ம நோன்பு வைப்போம். ரசூலுல்லாஹ் இறுதி ஆண்டில் சொன்னார்கள், லைன் பகைத்து இலா காபிலின், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் ல அசூமன்ன தாசியான், 9வது நாள் நோன்பையும் சேர்த்து வைப்பேன், 9, 10 2 நாள் வைப்பேன் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆனால் அடுத்த வருஷம் ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இல்லை, மௌத்தாயிட்டாங்க. நபிகள் நாயகம் நோன்பு வைத்தார்கள் என்று பார்த்தால் முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நாளில் மட்டும்தான் வைத்தார்கள். 9வது நாள் ரசூலுல்லாஹ் வைக்கலை, வைப்பதற்கு முன்பே மௌத்தாயிட்டாங்க. ஆனால் தன் மரணத்திற்கு முன்பே நபிகள் நாயகம் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9ஆம் நாள் நோன்பையும் சேர்த்து வைப்போம், 9, 10. மாற்றம்ங்கிறது எப்படி செய்யணுங்கிறது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, யூதர்களுக்கு மாறு செய்யணும். எப்படி மாறு செய்யறது? அவன் நோன்பு வைக்கிறான், நம்ம நோன்பு வைக்காம விட்டுறணும், அப்படி அல்ல. நாம 10ஆம் நாள் நோன்பு விட்டுறக்கூடாது, வைக்கணும். யூதர்களுக்கு மாறு செய்வதற்கு முன்னால் ஒரு நாளை சேர்த்துக்கணும், 9, 10. இந்த அடிப்படையில் 2 நோன்புகளை நோக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதனால தான் முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷூரா தினம் 10ஆம் நாள் இந்த ஆஷூரா நோன்புன்னு சொன்னாலும் 9, 10 2 நோன்புகள். இந்த 2 நோன்புகளுக்கு அல்லாஹ் நமக்கு தருகிற பரிசு ஓராண்டு பாவத்திற்கு பரிகாரமாக அமையும். அந்த வகையில் அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நோன்பாக இருக்கிறது. இந்த மாதத்தில் நாம் பெற வேண்டிய, வெறுமனே நோன்பு வைத்தால் மாத்திரம் போதாது, நோன்பு வைக்கின்ற பொழுது மோமின்களுடைய உள்ளத்தில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கணும், ஒரு ஈமானிய உறுதி அதிகமாகணும். இந்த முஹர்ரம் மாதத்திலிருந்து நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான பாடம், படிப்பினையே அதுதான். என்ன இருந்தாலும் அல்லாஹ்வை நம்ம நம்பினா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு மிக அருகில் இருக்கிறது. இறைவன் நாடினால் நினையாபுரத்திலிருந்து நமக்கு உதவி செய்து நம்முடைய துன்பத்தை போக்குவான். அதற்கு ஆற்றல் பெற்றவன் நாம் வணங்குகின்ற இறைவன். நம்முடைய துன்பத்தை எந்த வகையிலும் போக்குவதற்கு ஆற்றல் பெற்றவன். அல்லாஹ்வின் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை மாத்திரம் எந்த கட்டத்திலும் இழந்துவிடக் கூடாது. அந்த பாடத்தை மோமின்கள் பெறணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌஹீத் கொள்கையை சொன்னாங்க, ஃபிரௌன் எதிர்த்தான், ஃபிரௌனினுடைய படை எதிர்த்தது. ஒரு கட்டத்தில் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக விரட்டி வந்தார்கள். கடல் குறுக்கிட்டு விட்டது, கதை முடிந்து விட்டது என்று நினைத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நம்பிக்கை கொண்டவர்கள் தங்களுடைய ஈமானிய பலவீனத்தின் காரணத்தினால் கண்ணுக்கு முன்பாக கண்ட யதார்த்த நிலையின் அடிப்படையில் சொன்னாங்க, நம்ம அகப்பட்டு கொண்டோம், அவ்வளவுதான், இனி நமக்கு வாழ்க்கை இல்லை என்று நினைத்தார்கள். ஆனால் மூசா நபி சொன்னார், கல்லா, அப்படி சொல்லாதீங்க, என்ன வாழ்க்கை இல்லைங்கிறீங்க, என்ன அகப்பட்டு விட்டோம் என்கிறீர்கள், இன்ன மஅய ரப்பி, என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான், சயஹ்தீனி, அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய ஈமானிய உறுதியை வெளிப்படுத்தினார்கள். கடலை பிளந்து அல்லாஹ் வழியை ஏற்படுத்தினான். அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணித்தார்கள். மூசாவை நம்பிக்கை கொண்ட இஸ்ரவேல் சமூகம் பயணித்தது. அந்த வழியிலேயே ஃபிரௌனும் வந்தான், அவனுடைய படையும் விரட்டி கொண்டு துரத்தி கொண்டு வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்ரவேல் சமூகமும் அந்த கடலுக்கு அப்பால் சென்றதற்கு பிறகு ஃபிரௌனையும் அவனுடைய படையினரையும் அல்லாஹ் மூழ்கடித்து அழித்து விட்டான். அப்ப அல்லாஹ் நிச்சயம் சர்வாதிகாரத்துக்கு முடிவு கட்டுவான். யார் மோமின்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருக்கிறார்களோ,
மூமின்களை அடக்குமுறை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மூமின்கள் அல்லாஹ்வை சரியாக நம்புகின்ற பொழுது, அல்லாஹ் சொல்கிற கட்டளைக்கு ஏற்ப தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற பொழுது, அல்லாஹ்வின் உதவி வந்தே தீரும் என்று உறுதியாக நம்பும் பொழுது அல்லாஹ் மூமின்களுக்கு உதவி செய்து சர்வாதிகாரத்தை அளிப்பான். இந்த பாடம் ஆஷுரா நோன்பு நமக்கு தருகிற மிக முக்கியமான பாடம். இந்த பாடத்தை நம்ம பெறாம வெறுமனே சடங்குக்கு சம்பிரதாயத்துக்கு நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தோம் நீங்க, அந்த நோன்பின் பலனை முழுமையா அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க முடியாது. நோன்பு வைக்கும் பொழுது என்ன ஈமானி உறுதி இருக்கணும். ஈமானுக்கு உத்வேகம் தருகிற நாள் ஆஷுராவுடைய தினம். நம்ம என்ன வாழ்க்கையில் எவ்வளவு நீங்க சிரமத்தில் இருந்தாலும், கஷ்டத்தில் இருந்தாலும், வியாபாரத்தில் நஷ்டத்தில் இருந்தாலும், உங்களுடைய குடும்ப ரீதியாக சூழல் காரணமாக பல்வேறு நெருக்கடிகள் உங்களுக்கு இருந்தாலும், நோன்பு வைக்கின்ற பொழுது நமக்கு ஒரு உத்வேகம் வரணும். இந்த நெருக்கடி நிலை தொடராது, அல்லாஹ் இந்த நெருக்கடி நிலையிலிருந்து அல்லாஹ் என்னை மீட்டெடுப்பான், எனக்கு உதவி செய்வான், அப்படி நம்பணும். நோன்பு வச்சுக்கிட்டு ஒருத்தர் கேட்குற என்னங்க ஏதோ போகுது பாய், ஏதோ சலிச்சுக்கிட்டு நோன்பு ஆஷுரா நோன்பு வச்சிருக்கிறாரு. அந்த ஆஷுரா நோன்பு நமக்கு சொல்லித்தர பாடமே என்ன? உத்வேகம், ஈமானிய உறுதி. எவ்வளவு துன்பமா இருந்தாலும், எவ்வளவு நெருக்கடியா இருந்தாலும், கடலே எனக்கு முன்னால வந்து குறுக்கே நின்று விட்டாலும் அந்த கடலிலும் அல்லாஹ் வழியை ஏற்படுத்துவான். அப்படிப்பட்ட ஈமானிய உத்வேகத்தை தருகிற நோன்பு வச்சுக்கிட்டு அவர் சொல்வார், ஏதோ போதுமா, ஏதோ சலிப்போடு வாழ்ந்துகிட்டு இருக்க வேண்டியதா இருக்குங்க, இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு நினைப்பார் மனசுல. அப்ப விடிவு காலமே இல்லையா என்று சலித்து கொண்டு வைப்பதல்ல ஆஷுரா நோன்பு. அல்லாஹ் விடிவு காலத்தை உண்டாக்குவான் என்று நம்பிக்கையோடு வைப்பதற்கு பேர் தான் ஆஷுரா நோன்பு. அந்த பாடத்தை மிக முக்கியமா நம்ம பெறணும். அடுத்ததா இந்த மாதம் முஹர்ரம் மாதம், இந்த ஆஷுரா நோன்பு என்று சொன்னாலே ஈமானுக்கு உத்வேகம் ஊட்டக்கூடிய நாள் என்பதை மாற்றி சோகத்துக்குரிய ஒரு நாள், துக்கப்படுவதற்குரிய ஒரு நாள் என்பதாக முஸ்லிம் சமூக மக்கள் மத்தியில் மாற்றிவிட்டார்கள். அப்படி மாற்றியது எது? ஷியாயிசம். ஷியாக்கள் தான் இந்த நாட்களை அப்படி மாற்றி விட்டார்கள், துக்கத்துக்குரிய ஒரு நாளாக. இந்த நாட்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவு கூடப்படுவதில்லை. இந்த நாட்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானிய உறுதி, அல்லாஹ் நினையாபுரத்திலிருந்து அவர்களுக்கு கொடுத்த உதவி, இறைவனின் அருள், அதுவெல்லாம் நினைவு கூறப்படுவதற்கு பதிலாக சோகமும் கவலையும் அந்த மக்கள் மத்தியில் நினைவு கூறப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள முஸ்லிம் சமூகமே ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தது. ஆஷுரா நோன்புக்கு தமிழகத்தில் உள்ள முஸ்லிம் சமூகம் வைத்த பேர் என்ன? முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் நோன்பு வைப்பாங்க. நம்ம பிரச்சாரத்திற்கு முன்பும் நோன்பு வைக்கிற நிலை இருந்தது. எதுக்கு நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க பேர் சொல்லுவாங்க, ஹுசைனார் கொல்லப்பட்டாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் கர்பலாவிற்காகத்தான் நம்ம நோன்பு வைக்கிறோம், ஹுசைனார் அவர்கள் கொல்லப்பட்டதற்காக நாம் நோன்பு வைக்கிறோம், அந்த துக்கத்தை வெளிப்படுத்த நாம் நோன்பு வைக்கிறோம் என்கிற நம்பிக்கை முஸ்லீம் சமூகத்தில் இருந்ததா இல்லையா? இன்னைக்கு இருக்குதே. நாகூர் அனிப்பா அதுக்குன்னு ஒரு பாட்டெல்லாம் படிச்சு கண்கள் குளமாகுதம்மா கர்பலாவை நினைக்க. முஹர்ரம் மாதம் வந்தாலே அந்த மாதத்துக்கு பேர் என்ன? முஹர்ரம் மாதம் இல்லை, ஹுசைனார் மாதம். தமிழகத்தில் முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதிகளில் இந்த மாதத்துக்கு பேர் என்ன பேர்? ஹுசைன் அவர்களுடைய மாதம், ஹுசைனார் மாதம். இந்த மாதத்தில் 10ஆம் நாளில் வைக்கப்படுகிற நோன்புக்கு பேரு ஹுசைனார் நோன்பு, ஹுசைன் அவர்களுக்காக வேண்டி வைக்கப்படுகிற நோன்பு. அப்போ கர்பலா யுத்தம் நடைபெற்றது. யசீதுங்கிற ஆட்சியாளர் ஹுசைன் அவர்களை கொலை செய்து விட்டார்கள். அந்த யுத்தத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளைங்க ஹுசைன் கொல்லப்பட்டு விட்டார், அவருடைய குடும்பம் கொல்லப்பட்டு விட்டது, அவங்க பிள்ளைங்க, அவங்க மனைவி, இவர்களெல்லாம் கொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய சோகத்தை வெளிப்படுத்துகிற நாள் தான் இந்த முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு என்பதாக இந்த மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அதன் அடையாளத்தை தமிழகத்திலும் ஆங்காங்கே நீங்கள் பார்த்து கொண்டு இப்போதும் இருக்கிறது. இது ஷியாயிசம் என்றாலும் கூட முஸ்லிம் சமூகத்தில் இப்படிப்பட்ட கருத்தாக்கங்கள். அதனால என்ன செய்வாங்க? நீண்ட காலமாக தமிழகத்தில் இருந்த நடைமுறை என்ன தெரியுமா? முஹர்ரம் மாதம் பிற 1 பார்த்தாச்சுன்னா 10 நாள் துக்கம் அனுஷ்டிக்கணும். அப்போ என்னப்பா செய்ய போகிறேன்? 10 நாள் நான் மீன் சாப்பிட மாட்டேன், கறி சாப்பிட மாட்டேன், அசைவம் சாப்பிட மாட்டாங்க. முஹர்ரம் மாதத்துடைய 10 நாள் பல வீடுகளில் அசைவம் எடுக்க மாட்டார்கள். கேட்டால் என்னவா? துக்கத்தை எப்போ நடந்த துக்கம்? 1000 வருஷத்துக்கு மேலே நடந்த ஒரு சம்பவத்துக்கு உண்மை. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் கொல்லப்பட்டாங்கன்னா கவலை தானே, யாருக்கு கவலை இல்லை? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம்னு இல்லை, ஹுசைன் அவர்கள் மாத்திரமல்ல, எந்த சஹாபி கொல்லப்பட்டாலும் அது கவலை அளிக்கிற ஒரு விஷயம் தானே. ஆனால் இந்த ஷியாக்கள் என்பவர்களை நீங்கள் பாருங்கள், நபிகள் நாயகத்தின் குடும்பம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திலையும் குறிப்பிட்ட சில நபர்களை மாத்திரமே பிரத்யேகமாக தேர்வு செய்து அவர்களை மாத்திரமே முன்னிலைப்படுத்துவார்கள். ஏனைய சஹாபாக்களை மதிக்க மாட்டார்கள். ஏனைய நபித்தோழர்களின் மீது அவர்களுக்கு எந்த விதமான கண்ணிய பார்வையும் இருக்காது. ஷியாக்கள் உள்ள பலர் அப்படித்தான் இருக்கிறார்கள். நீங்கள் தமிழ்நாட்டிலே நம்ம வாழ்கிற சென்னை பகுதியில் எங்கே பார்த்தாலும் யா ஹுசைன் தான் எழுதப்பட்டிருக்கும். ஏன் யா ஹுசைனு? அபூபக்கர் எங்கே இல்லை, உமர் அவர்கள் இல்லை. அவர்களை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுக்கு பிறகு ஹுசைன்.
ஹசனை கூட சொல்ல மாட்டாங்க அதிகமாக. அவர் முஆவியா அவர்களோடு ஆட்சியில் சமாதானம் செய்து கொண்டார் என்பதற்காக வேண்டி ஹசன் அவர்களை கூட விட்டுவிட்டு இவர்கள் முன்னிலைப்படுத்துவது யாரை மட்டும்தான், ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்டாங்க. அவங்கள பொறுத்தவரை 5 பேர், ரசூல்லா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க பிள்ளைங்க ஹசன் ஹுசைன். இந்த 5 பேர் ரசூல்லாவுடைய குடும்பத்தை மதிக்கிறோம்னு சொல்லுவாங்க. பேருக்கு என்ன, ரசூல்லாவுடைய குடும்பத்தை நாங்கள் மதிக்கிறோம். ரசூல்லாவுடைய குடும்பம்னா எவ்வளோ பேர், அவங்க மனைவிமாரெல்லாம் இருக்கிற ஹதீஜா அம்மையார் அவங்க ரசூல்லாவுடைய குடும்பம் இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூல்லாவுடைய குடும்பம் இல்லையா? ரசூல்லாவுடைய ஏனைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் மூமினின் அவங்க ரசூல்லாவுடைய குடும்பம் இல்லையா? அவங்கள பற்றிலாம் பேச மாட்டாங்க. சரி, ஏனைய நபித்தோழர் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி பாடுபடவில்லையா? ஹுசைன் அவர்கள் மட்டும்தான் பாடுபட்டார்களா? எந்த நபித்தோழருடைய தியாகத்தையும் நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது அல்லவா? அம்மார் அவர்கள் கொல்லப்பட்டார்களே, சுமையா அவர்கள் கொல்லப்பட்டார்களே, யாசிர் அவர்கள் கொல்லப்பட்டார்களே, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி பாடுபட்ட ஏராளமான நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு அவர்களை அவதூறாக அல்லது பொய்யாக சும்மா கற்பனை கதைகளை பேசி அவங்களுடைய தியாகத்தை கொச்சைப்படுத்தி விட்டு இந்த 5 பேர். இப்போ இதை பற்றி நம்ம ஏன் சொல்கிறோம்னா, தமிழக முஸ்லீம்கள் டீம் இந்த ஷியாயிசம் நுழைந்து இருக்கிறது. அதனால தான் நீங்கள் அறியாமலே வந்து விட்டது. தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டில் இந்த ஷியாயிசத்தை நுழைத்து விட்டார்கள். நீங்கள் அதிகமாக நம்ம முஸ்லீம்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்களெல்லாம் பாருங்கள், குறைவாகத்தான் அபூபக்கர், உமர், பிலால்லாம் குறைவாக இருக்கும். அதிகமான பேர் எது? அலி, ஃபாத்திமா, அப்பாஸ், அதெல்லாம் ரசூல்லாவுடைய குடும்பத்தில் உள்ள அலி அவர்களோடு எதை எடுத்தாலும் முகமது அலி, அலியை சேர்த்துக்குவார். முகமது அலி, அப்பாஸ் அலி, சையது அலி, ஃபாத்திமா. சையதுனா தலைவர், சையது அலி, அலி தான் நம்ம தலைவர், ஃபாத்திமா அலி, சையது அலி, ஃபாத்திமா. எல்லாமே என்ன, இந்த 5 பேரை முதன்மைப்படுத்தக்கூடிய அவர்கள் வழிவந்த ஏனைய பிள்ளைகள். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜப் மாசத்துல முன்னால் கடந்த காலங்கள்ல எல்லாம் ரஜப் மாசத்துல பூரியான் ஃபாத்தியான்னு ஓதுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ கிடையாது. பூரியான் ஃபாத்தியா இப்போ வந்து ரொம்ப குறைந்து விட்டது. அதனாலே நிறைய பேர் அந்த பூரி டேஸ்ட்டே வரமாட்டேங்குது. அதுக்காக என்னையா செய்யறது, அந்த பூரி டேஸ்ட் இல்லட்டா அப்போ பூரி விற்கிறாங்க. இல்லை, பூரியான் ஃபாத்தியான்னு ஓதுவாங்க ரஜப் மாசத்துல. பூரியான் ஃபாத்தியான்னு என்ன, அதுக்கு பேரு ஜாஃபர் சாதிக்கு, அவங்க பேர்ல ஓதப்படுகிற ஃபாத்தியா. ஜாஃபர் சாதிக்னா யாரு, இந்த குடும்பத்தில் வந்தவர்கள் தான், அலி அவர்களுடைய குடும்பத்தில் வந்தவர்கள். ஒரு நல்ல மனிதர் தான் அவர். ஆனால் நல்ல மனிதர் என்பதை தாண்டி இவங்க என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு ஒரு புனிதம் கட்டமைத்து அவங்க மட்டும்தான் பிரதானமானவர்கள். அலி அவர்களுக்கு வர வேண்டிய நபித்துவத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாற்றி ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்துட்டாங்க. இப்படி நம்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஷியாக்கள்ல உள்ள ஒரு சாரார் எப்படி நம்புகிறார்கள், முறைப்படி இந்த நபித்துவம் என்பது வர வேண்டியது யாருக்கு, அலி அவர்களுக்கு வர வேண்டிய நபித்துவம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாற்றி ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம் பல நபித்தோழர்கள் உள்ளே புகுந்து அலி அவர்களுக்கு வர வேண்டிய ஆட்சி அதிகாரத்தை பறித்து விட்டார்கள் என்பதெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவதூறு, ஏனைய நபித்தோழர்களின் மீது அவதூறு. இந்த அவதூறு சொல்லக்கூடிய குரூப்புகள்லாம் இல்லாவிட்டால் கூட இருக்கிற ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்குவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குரூப்பாக இருந்தால் கூட அலி அவர்களுக்கு புனிதம் இருக்கிறது. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் உள்ள இந்த 5 ஒரு புனிதம் இருக்கிறது. அவங்க வழிவந்த பிள்ளைங்க, அவங்க தான் இமாம், அவங்க தான் இந்த உலகத்தினுடைய இமாம்கள். உலகத்தை ஆளக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய மூமின்கள் அனைவரும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் இவர்கள் தான். இப்படி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க, இப்படி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ பூரியான் ஃபாத்தியாலாம் தமிழ்நாட்டில் வந்துச்சு இல்லை, ஜாஃபர் சாதிக்கு அவங்க பேரில் எப்படி பூரியான் ஃபாத்தியா வந்துச்சு? மௌலுதுகள் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் ஓதப்படுகிற எல்லா மௌலுதும் ஷியாயிசத்தை வெளிப்படுத்தக்கூடியவைகள் தான். தமிழ்நாட்டில் முஹர்ரம் மாதத்தில் ஒரு காலத்தில் பஞ்சா எடுப்பாங்க, இப்போதும் எடுக்கிறார்கள். சென்னையிலேயே சில பகுதிகளில் எடுக்கிறாங்க. பஞ்சாங்கிறது என்ன என்ன எடுப்பாங்க, பஞ்சானா பாஞ்ச் 5 மௌலுதுகள்லேயே வருகிறது. லீ ஹம்சத்துன், எனக்கு 5 இருக்கிறார்கள், 5 பேர் இருக்கிறாங்க, சும்மா இல்லை. உத்துஃபி பிஹா ஹர்ரல் வபா இல் ஹாத்திமா, அந்த 5 பேர் மூலம் சுட்டரிக்கக்கூடிய நரக நெருப்பிலிருந்து நான் பாதுகாப்பு தேடிக்கொள்வேன். அந்த 5 பேர் யாரு, அல் முஸ்தபா ஒல் முர்த்ததா ஒபுனாஹுமா ஒல் ஃபாத்திமா. முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் இருக்கிறார்கள், 5 பேர்ல ஒரு ஆள். அடுத்து ஒல் முர்த்ததா அலி, அலி அவர்கள் இருக்கிறார்கள் 2வது. ஃபாத்திமா 3வது. அவங்க பிள்ளைங்க ஹசன் ஹுசைன். இந்த 5 பேர் எனக்கு இருக்கிறாங்க. இந்த 5 பேரை கொண்டு சுட்டரிக்கக்கூடிய நரக நெருப்பில் இருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன். மௌலுதுகளில் தமிழக முஸ்லிம்கள் ஓதக்கூடிய மௌலுதுகளில் உள்ள வரி நம்ம கற்பனையா சொல்ல, எங்கேயோ ஏமன்ல இருக்கக்கூடிய ஷியாக்கள் இதை சொல்றாங்கன்னு சொல்லலை, ஈராக்கில் இருக்கக்கூடிய ஷியாக்கள் சொன்னாங்க, அப்படி அல்ல. உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் உள்ள ஷியாக்கள் அல்ல, தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் ஆண்டாண்டு காலமாக ஓதி வந்த மௌலுதுகளில் உள்ள வரி. எனக்கு 5 பேர் இருக்கிறாங்க.
இந்த 5 பேரை கொண்டு நரக நெருப்பையே நான் வந்து பாதுகாப்பு தேடிக்கொள்வேன். ரசுல்லா 1, அலி 2, ஃபாத்திமா 3, ஹசன் 4, ஹுசைன் 5. இந்த 5 பேரு. இதுதான் பஞ்சா. தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் ரொம்ப ஜெகஜோர ரொம்ப ஜரூரா நடைபெற்று கொண்டிருந்தது. பஞ்சா எடுத்துக்கிட்டு போவாங்க. அந்த பஞ்சாவில் ஒரு 5 விரலை நீட்டி கொண்டு ஒரு பொம்மையை வைத்திருப்பார்கள். 5 விரல்லையும் ஒரு புகைப்படத்தை ஒட்டியிருப்பார்கள். கீழே ஒவ்வொன்றுக்கும் பேர் எழுதியிருப்பாங்க. இந்த 5 பேர் பேர் எழுதியிருப்பாங்க. அப்போ பட்டவர்த்தனமாக பஞ்சாங்கிறது என்னதான் ஷியாயிசத்தின் வெளிப்பாடு. அது தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டதா இல்லையா? அது மட்டுமா, தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிற தரிகாக்கள்ங்கிற பேரில் நிறைய உருவாகி வைத்திருக்கிறார்களா இல்லையா? இதுவெல்லாம் ஷியாயிசத்தின் வெளிப்பாடு. நீங்கள் எல்லா தரிகாவையும் பாருங்கள், இன்னாரு அவருடைய தந்தை இவருன்னு சொல்லி எங்கே கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னா அலி அவர்கள் குடும்பமாக ரசூலாட்டை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. தரிகாக்கள் அனைத்துமே பரம்பரை சொல்லுவாங்கல்ல. இந்த ஒருத்தர் இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை 72வது பேரப்பிள்ளை யாருக்கு தெரியும்? 72வது பேரப்பிள்ளை வந்து இங்கே இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய 83வது பேரப்பிள்ளை இங்கே இருக்கிற நம்ம தலைமுறையில் 3 பேருக்கு முந்தையே யாருன்னு தெரியல. தெரியுமா? நமக்கு நம்ம வாப்பாவை தெரியும், வாப்பாவுடைய வாப்பா தெரியும். அதிகபட்சமாக போனால் அவர் வாப்பாவை தெரியும். அதுக்கு மேலே 4வது ஜெனரேஷனில் உள்ளவங்க யார் நமக்கு தெரியாது. தெரியாதுங்கிற இந்த அறியாமை பயன்படுத்தி கொண்டு தமிழக முஸ்லீம்கள்ட்ட என்ன, இவர் வர்றாருப்பா, அவர் யாருப்பா, அவர் ரசூலுல்லாஹ்வுடைய 83வது பேரர், அந்த வாரிசு வழியில் வந்து 83வது பேரர். நம்ம எனக்கு செக் பண்ணவா போகிறோம்? ரேஷன் கார்டாக இருக்குது, ஆதார் கார்டு இருக்கா, 82 யார் 81 ரசூல் எப்படி ரசூல்லாட்ட போய் சேருது நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளைங்கன்னு சொல்கிறார். சரி, பேரப்பிள்ளையாகவே இருக்கட்டுமே, ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை. அதனால் என்ன, நபிகள் நாயகத்தின் பேரப்பிள்ளை என்பதால் அவருக்கு கூடுதல் சிறப்பு இருக்கா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? என்னுடைய சொத்துக்களுக்கு என்னுடைய குடும்பத்தார்கள் வாரிசாக மாட்டார்கள், என் குடும்பத்தாருக்கு சதக்கா தர்மம் வந்து ஹராம் என்று சொன்னார்கள். இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளைங்க, உங்க தர்மத்தையெல்லாம் தாங்க, அங்கே கொண்டு போய் கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை என்றாலும் கூட அதனால் அவங்க சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று ஆகிவிடுமா? நபிகள் நாயகம் யார் யாரை சுவனத்துக்குரியவர்கள் என்று பெயர் சொல்லி சொன்னார்களோ அது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் குடும்பத்திற்கு வெளியில் உள்ள ஏழை நபித்தோழர்களும் அல்லாஹ்வின் தூதரால் முன்னறிவிப்பு செய்யப்பட்டவர்கள் தான் சொர்க்கத்திற்குரியவர்கள். மற்றவங்கள்லாம் அவங்களால என்னன்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இதெல்லாம் நம்ம நம்ப வேண்டிய விஷயம். ஆனால் இவர்கள் நபியின் குடும்பத்தார்கள், நபியின் பேரர் அப்படிங்கிற பேரில் புனிதத்தை கட்டமைப்பாங்க. அப்போ தரீகாக்கள் எல்லாத்தையுமே ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளைன்னு கொண்டு போய் முடிப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் யார் வழியாக தான் போகும்? அபூபக்கர் அந்த வழியெல்லாம் போகாது, ஆயிஷா அவர்கள் வழியாக செல்லாது. எல்லாம் அலி அவர்கள் மூலமாக ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் போய் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அலி அவர்கள் மூலமாக எல்லா தரீகாவும் அலி அவர்கள் மூலமாகவே இணைக்கப்படுகிறது. இதனுடைய நிலை என்ன? இதெல்லாம் ஷியாயிசம் இல்லையா? அப்போ தமிழ்நாட்டிலையும் முஸ்லீம்கள்ட்ட ஷியாயிசம் நுழைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஏராளமான நம்பிக்கைகள் மக்கள் மத்தியில் இருக்கிறது. தவறான இஸ்லாத்திற்கு புறம்பான நம்பிக்கைகளை தவிர்த்து முஹர்ரம் மாதத்தில் சென்னையிலேயே முஸ்லீம்கள், தமிழக முஸ்லீம்களை எங்கள் துன்பத்தை வெளிப்படுத்திக்கிறோம்னு தங்களை தாங்களை மாய்த்து கொள்வது, காயப்படுத்திக் கொள்வது, கத்தியால் வெட்டி கொள்வது, இது போன்ற காரியங்களெல்லாம் ஈடுபடுறாங்க சில முஸ்லீம்கள். இதெல்லாம் அறியாமல் இஸ்லாத்தில் இல்லாத அனாச்சாரங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தன்னுடைய கன்னத்தை அறைந்து கொள்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல, துன்பத்தின் போது துக்கத்தை வெளிப்படுத்துகிறோம்ங்கிற பேரில் தன்னுடைய சட்டையை கிழித்துக் கொள்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இது இன்னைக்கு நேற்று நடக்கிற துன்பமும் இல்லை. எப்போது நடந்த துன்பத்தை சொல்லிக்கொண்டு, சோக நிகழ்வை சொல்லிக்கொண்டு தம்மை தாமே துன்புறுத்துவது இஸ்லாத்தில் உள்ளதா? இவற்றையெல்லாம் சிந்தித்து நம்முடைய இறை நம்பிக்கையை சரியான அடிப்படையில் அமைத்துக் கொள்கிற நன்மக்களாக, குறிப்பாக இந்த மாதம் நமக்கு தருகிற ஈமானிய உணர்வை, இறை நம்பிக்கைக்கு உத்வேகம் தரக்கூடிய ஒரு நாளாக முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளை நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அப்படி அமைத்துக் கொள்வோமாக என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.